இந்த காலை வேளையிலும் தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 11 மாதங்களும் நம்மை தேவன் ஜெயமாய் நடத்தி இந்த 12ஆம் மாதத்தின் 1ஆம் வாரத்தை காண செய்த தேவனை நான் மீண்டும் ஒரு முறை ஸ்தோத்திரிக்கிறேன். 121ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இங்கு சங்கீதக்காரன் சொன்ன வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய ஒத்தாசை நமக்கு வேண்டியவைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன்தான் நம்முடைய அனுக்கிரகக்காரனர். அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது சங்கீதக்காரன் பாடின ஆரோகண சங்கீதங்களில் ஒன்றாக இது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய ஆரோகண சங்கீதங்களில் ஒன்றாக இது எண்ணப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று அவன் பாடுகிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று 2வது வசனத்தில் அவர் சொல்ல காரணம் என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்ன இடத்துல இஸ்ரவேலர்கள் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், யூதர்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளிலே தங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். சுற்றிலும் மலை சூழ்ந்த ஒரு பட்டணமாக எருசலேம் இருக்கிறது. அதற்குள்ளே சத்துருக்கள் அவ்வளவு சுலபமாக நுழைந்து விட முடியாது என்று எழுத்தின்படி கருத்துடையவர்களும் இருந்தார்கள். நம்முடைய புயபலத்தின் மேலே, நாம் படித்த படிப்பின் மேலே, நமக்கு இருக்கக்கூடிய திறமையின் மேலே, நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆள்பலத்தின் மேலே, இதெல்லாம் நாம் இங்கெல்லாம் இருந்து ஒத்தாசை வரும் என்று நினைத்தால் நாம் வெட்கப்பட்டு போய் விடுவோம். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவது விருதா. நமக்கு ஒத்தாசை செய்வார்கள் என்று நம்ம பெரிய ஆட்களை நீங்கள் தேடி போனால் அவருக்கே எப்போ உயிர் போகும்னு தெரியாது இல்லையா? அவருக்கே எப்பொழுது தன்னுடைய ஜீவன் போகும் என்று தெரியாது. நம்முடைய நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. நாம் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகாயம் நமக்கு எங்கிருந்து வருகிறது? நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? நம்முடைய ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பர்வதங்களுக்கு நேராக கண்களை உயர்த்துகிறேன் என்று தாவீது சொன்னாலும் கூட பர்வதங்களுக்கு நேராக அல்ல, பர்வதங்கள் என்று அவன் சொல்லக்கூடியது நித்திய பர்வதமாகிய சியோனை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 48ஆம் சங்கீதத்திலே வடதிசையில் இருக்கிற சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வபூமிக்கு மகிழ்ச்சி என்பது சியோன் பர்வதம். சியோன் தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாக இருக்கிறது. தேவன் நித்தியமானவர். அவர் நித்தியமான தம்முடைய வாசஸ்தலமாகிய சியோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இது எழுத்தின்படி சியோனோ எழுத்தின்படி எருசலேமோ அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நித்திய சியோன், இது புதிய எருசலேம், இது பரம எருசலேம், இது மேலான எருசலேம் என்ற இடத்திலே இது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சியோன் இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்? சியோன் இடத்துக்கு வந்திருக்கிறோம். சியோனை போய் சேருகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது வந்திருப்பதே எங்கே வந்திருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய ஐக்கியம் என்பது நாம் சியோனின் இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் எருசலேம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். பரம எருசலேம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் மேலான எருசலேமாக மாற்றப்படும்படியாக, நாம் உன்னத எருசலேமாக மாற்றப்படும்படியாக, நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நாம் அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருக்கும்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய ஜீவியத்தில் எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டபடி இருக்கிறது, நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்
பிழைகள் எங்கு நடக்கிறது, தவறு எங்கு நடக்கிறது, பிரச்சனை எங்கு தோன்றுகிறது, தேவ சித்தத்துக்கு எதிராக நம்முடைய சித்தம் குறுக்கிடும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. அங்கேதான் நாம் சோதிக்கப்படுகிறோம். அங்கேதான் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலை காக்கக்கூடிய தேவன் ஏன் இஸ்ரவேலுடைய மகளுடைய பிரச்சனையிலே காக்காமல் போனார்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன இடத்துல இஸ்ரவேலை அவர் காக்காமல் போனதின் நோக்கம் என்ன? காக்காமல் போனதின் நோக்கம் என்ன? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் என்று யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்பது அவனுடைய எழுத்துக்குரிய பகுதி என்றும் இஸ்ரவேல் என்பது அவருடைய ஆவிக்குரிய பகுதி என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆவிக்குரியவனாக மாற்றப்பட்ட இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு இருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் இஸ்ரவேலுடைய குமாரத்தி தீனாள் ஊரை சுற்றி பார்க்க போன இடத்துல அவளை சீகேம் கொண்டு போய் விட்டான் இல்லையா? அங்கே இஸ்ரவேலை தேவன் ஏன் பாதுகாக்கவில்லை? அவள் மகன் ஏன் அங்கே கொண்டு போகப்பட வேண்டும்? அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவருடைய வாழ்க்கை ஏன் சீரழிக்கப்படுகிறது? அவருடைய சகோதரர் ஏன் பட்டயத்தை எடுத்து கொலைபாதகராக போக வேண்டும் என்றால், தேவன் அவனை அழைத்த இடத்திலே இஸ்ரவேல் இல்லை. தேவன் நம்மை வைக்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்றால், தேவன் நம்மை கொண்டு வந்த இடத்திலே நாம் நம்மை காத்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அளவில்லாமல் போய்விடும். நம்முடைய சோதனைகளிலே தேவன் நமக்கு உதவ முடியாதபடிக்கு சிக்கிக்கொள்வோம். ஆபிரகாம் ஈசாக்கு என்ற உன் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்துக்கு நீ போகும்படி புறப்படுன்னு சொல்லிட்டாரு. யோசேப்பு பிறந்த பின்பாக தான் புறப்படுகிறார்கள். யோசேப்பு எத்தனாவது மகன்? 11வது மகன். 11 என்பது அங்கே மணவாளனை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறது. 11 என்பது மணவாளனை குறிக்கக்கூடிய எண். தாவீது எத்தனாவது? 8வது. ஆனா ஈசாய் எத்தனாவது மகன்? 10வது. ஈசாய்க்கு அப்புறம் தாவீது 11வது இடத்திலே வருகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீது அங்கே 11வது இடத்திலே வருகிறார். 11 என்பது அங்கே மணவாளனை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறது என்று எபிரேய மாணாக்கர்களுக்கு தெரியும். த கெமெட்ரியா. அப்ப 11 யோசேப்பு பிறந்த உடனே யோசேப்பு மணவாளனுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோசேப்பு 11வது குமாரன். யோசேப்புடைய வாழ்க்கை மேசியாவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே உலகம் என்ற லாபானில் இருந்து அங்கே யாக்கோபுடைய குடும்பம் அங்கே விடுதலையாக்கப்படுகிறது. உலகம் நம்மை ஏமாற்றும். உலகம் நம்மை நம்பிக்கை வைத்து ஏமாற்றும். அதுதான் உலகம். உலகம் நம்பிக்கை துரோகம் நிறைந்தது. உலகம் வஞ்சனைகள் நிறைந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலவரத்துக்குள் போகிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம் உலகத்தினாலே கவர்ந்தெழுக்கப்படுகிறது இல்லையா? போனியா போனேன், கண்டியா கண்ண, பிடிச்சியா பிடிச்சேன், கொண்டு வா வரமாட்டான், நீயாவது வா விடமாட்டான். பலரை ரட்சிப்பதற்காக போகக்கூடியவர்கள் பலருடைய பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பது இன்றைய கிறிஸ்தவத்தின் அவல நிலையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ கோட்பாடுகளிலே அவர்கள் சமரசம் செய்து விடுகிறார்கள். ஒரு கோட்பாட்டை நாம் பேசும் பொழுது அதோடு சமரசம் செய்யாதபடிக்கு நாம் வாழக்கூடிய திறன் இருந்தால் தான் நாம் அதை பேச வேண்டும். இந்த யாக்கோபை தேவன் அழைத்த இடத்திலே அவனை இஸ்ரவேலாக மாற்றி அவனை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய இடத்திலே அவன் வழியிலே தங்கி விடுகிறான். ஏன் தங்கினாரு? எதிர்த்து வந்த அண்ணனை அங்கே தேவன் அந்த அங்கே எதிரியை அல்ல, அந்த பகையை தேவன் அங்கே பகைவனை அல்ல, பகையை தேவன் முறித்து விட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மிகப்பெரிய மாறுதல்கள், அவனை இஸ்ரவேலாய் மாற்றினதின் மிகப்பெரிய மாறுதல், அவன் தன்னை கொல்ல வந்த ஏசாவை தேவனுடைய தேவதூதனை காண்கிறது போல காண்கிறேன் என்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய சுபாவ மாறுதலை அவனுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருந்த
பகையை தேவன் முறித்தார், பகைவனை அல்ல. வேதத்திலே பகைவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களும் இருக்குது, பகை அங்கே அழிக்கப்பட்ட சம்பவம் இருக்கிறது. அங்கே காயினும் ஆபேலும் என்ற இடத்திலே ஆபேல் கொல்லப்பட்டார். ஆனால் பகையோ பகைவனோ அங்கே கொல்லப்படவில்லை என்ற இடத்திலே ஆபேலுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது இல்லையா? பகைவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது, ஆனால் பகை நிலைத்து விடுகிறது. காயின் இங்கே உயிரோடு இருந்து விட்டான், ஆனால் காயினுக்கு விரோதமான கிரியையை தேவன் செய்து முடித்தார். அங்கே ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்தார். அங்கே சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து முழு பகையை, அவர் முழு உலகத்துக்கும் மனுஷனுக்கும் இருந்த பிரச்சனைகளை, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக இருந்த பிரச்சனைகளை முறியடித்து முற்றிலும் அந்த பகைமையை அவர் தீர்த்து கட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகையாக நடுவாக நின்ற சுவரை அவர் தகர்த்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி நமக்கு அவர் விடுதலையை தந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் பகை அளிக்கப்பட்டது என்பது சிலுவையில் தான் அந்த ஜெயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சத்துருவினால் வஞ்சகமாக வீழ்த்தப்பட்ட மனித குலத்தை மீட்டெடுக்கும்படியாக மேசியா தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் மரணம் இங்கு ஜெயமாக விழுங்கப்படுகிறது. அதனால் தான் பவுல் ஜெயமாக சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமோ பாதாளமோ நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? மரணமும் பாதாளமும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்கு ஒரு சகாயம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அது என்ன வந்திருக்கிறது? அது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உன்னத பாட்டிலே மனவாட்டி அவள் பாடுகிறாள், உம்முடைய அன்பு அது மரணத்தை காட்டிலும் வலியது, அது பாதாளத்தை காட்டிலும் கொடியது. அன்பை விட மரணம் பாதாளம் பெரிது அல்ல என்பதை உன்னத பாட்டிலே நாம் பார்க்கிறோம். மணவாளனுக்காக இயங்கக்கூடிய, தலைவனுக்காக இயங்கக்கூடிய தலைவியுடைய வாழ்க்கையிலே அன்பின் கொடூரம் என்பது மரணத்தை விட அது வலிமையானதாகவும் பாதாளத்தை விட அது கொடுமையானதாகவும் இருக்கிறது. அந்த அன்பை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனாகிய பவுல் பாடுகிறார், அங்கே எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை எங்களுக்காக அன்பினால் கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார், மரணத்தை எங்களுக்காக அன்பினால் கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார் என்ற இடத்துல மரணத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் பயம் நம்மை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. அது நீக்கப்படுவதற்கு அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே இருந்தால் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை அசையாததாக இருக்கும். இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே இருந்தால் தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் அசைவில்லாததாக இருக்கும். அவரை விசுவாசிக்கிறவன் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எதிலே இருக்கிறது? இது அன்பில் தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று கொண்டு வருகிறார். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதிலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், நம்முடைய ஜீவியத்திலே காக்கப்படுமானால் மரணம் நம்மை பயமுறுத்த முடியாது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அதை காத்துக்கொள்வோமானால் நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் அங்கே அசையாத இடத்திலே காக்கப்படும். விசுவாசமாகிய கப்பல் அது உடைக்கப்படாதபடிக்கு அது எத்தனித்த கரையை அது சென்று அடையும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் இதை எதற்காக இவ்வளவும் பேசினோம்? நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்க வேண்டும், நம்முடைய அன்பு தேவன் பேரில் இருக்க வேண்டும். நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து தான் வரும். மனிதர் செய்யக்கூடிய ஒத்தாசை நமக்கு வராது. ஆள்பலம் இருக்கிறது, வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மந்தைகள் பலத்திருக்கிறது. தான் இப்பொழுது வேறு ஒரு தேசத்திலே வாழ பழகி ஜெயித்து வந்திருக்கிறார் யாக்கோபு இல்லையா? தன்னுடைய யுக்திகளை எல்லாம் திரட்டி அங்கே சத்துருக்கள் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய சகோதரன், அவன் சத்துருவாக இப்பொழுது இருக்கிறான், அவன் 400 பேரை திரட்டி கொண்டு வருகிறான்.
யார் அந்த 400 பேர்? பராக்கிரமசாலிகள். ஆபிரகாமின் வீட்டில் இருந்த வேலைக்காரர் எல்லோரும் இப்பொழுது ஏசாவோட இருக்கிறார்கள். அங்கே ஆபிரகாம் ஈசாக்குடைய எல்லா சுதந்திரத்தையும் எழுத்தின்படி ஏசா கட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் 400 பேரோட வருகிறார். பயம். இந்த பயத்திலே அவன் அங்கே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்றார். தனக்கு இருக்கக்கூடிய அங்கே யுக்திகளை அவர் உபயோகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். என்ன யுக்தி உபயோகிக்கிறாரு? வேலைக்காரர், வேலைக்காரிகள், அங்கே தன்னுடைய மறுமனையாட்டிகள், அவங்க பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு லேயாலை நிற்க வைத்து அதுக்கு பின்பாக தனக்கு பிரியமான தன் இருதயத்துக்கு பிடித்த ராகேலையும் யோசேப்பையும் அங்கே நிறுத்துகிறார். இவெல்லாம் மடிந்து போனாலும் ராகேலும் யோசேப்பும் காக்கப்படுவார்கள். இது சொந்த விருப்பம் இல்லையா? எல்லாம் முடிச்சுதான் இவங்களை தொட முடியும். இவங்களை தொடுவதற்கு முன்பாக யாக்கோபு நிற்பாரு இல்லையா? இது அவருடைய ஐடியா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய யுக்தி. இந்த யுக்தியெல்லாம் அங்கே தோற்றுவிடும் என்ற பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுது அவன் யாப்போக்கை கடக்கிறான். தனிமையில் தான் நாம் தனிமையிலே எப்படி இருக்கிறோம்? தனிமையிலே தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நானே திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். அந்த திராட்சை செடியிலே அந்த கொடி அதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்து என்னும் வேரை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மரமாக இருந்தோமானால் அது அந்த வேருடைய சாருக்கும் வேருக்கும் உரியதாக நாம் இருப்போம். அந்த வேரில் இருந்து சார் நமக்கு முழுவதும் கிடைக்கும். அதற்கு நாம் தேவன் மேல் பற்றுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய யுக்திகள், நம்முடைய புயவலம், நம்முடைய அறிவு, நம்முடைய சாமர்த்தியம் இதெல்லாம் தோற்று போகும்போது நாம் தேவனை தான் பற்றி கொள்ள வேண்டும். வேற வழியே கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாகவே பற்றி கொள்ளதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பலத்தின் மேல் சாரம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இதான் முதல் படி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்பொழுது தன்னுடைய யுக்தியெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய மனதிலே சமாதானம் இல்லாததினாலே இங்கே யாக்கோபு யாப்போக்கை கடந்து தனியாக போய் தேவனோடு போராடுகிறான். 400 பேரோடு போராட முடியவில்லை. தன்னோடு இருக்கக்கூடிய ஜனங்களை வைத்துக்கொண்டு 400 பேரை எதிர்த்து போக முடியவில்லை. இவன் போய் யாப்போக்கை கடந்து தேவனோடு போராடினாரா அப்படின்னா நாம் பலமுறை இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவன் தன் சுயத்துக்கு விரோதமாக தேவனோடு சேர்ந்து கொண்டான். யாக்கோபு இப்பொழுது இஸ்ரவேலாக மாறும்படி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சுய சித்தத்தை அவன் அழிக்க முற்பட்டதினாலே அங்கே அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள். பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் 2 கொரிந்தியர் 5 பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு வருகிறது என்று நாங்கள் நிச்சயித்து உறுதியாக இருக்கிறோம். மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். 2 கொரிந்தியர் 1 மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நேற்று எங்களை தப்புவித்தார், இன்று எங்களை தப்புவித்திருக்கிறார், நாளை எங்களை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வர வேண்டும்? தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்றால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் மனிதன் நமக்கு என்ன செய்வான்? மனிதன் நமக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள் நம்மை எதிர்க்கலாம், விரோதிக்கலாம், பயக்கலாம், நமக்கு எதிராக எழும்பி வரலாம். நம் பட்சத்தில் தேவன் இருந்தால் அவர்கள் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பது உறுதியான நம்பிக்கை. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால், ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள் வைப்பீர். அதை வைத்தீர் என்று சொல்ல வேண்டும். நம்மை சமாதானத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, லாபான் என்பது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. லாபானின் வீட்டிலே இவன் பலமுறை ஏமாற்றப்பட்டிருக்கிறான். லாபானின் வீட்டிலிருந்து இப்பொழுது தப்பி ஓடி வருகிறான்.
உலகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. அது எத்தனை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் ஒரு நாள் நம்மை காலை வாருவது நிச்சயம். இந்த உலகம் அங்கே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியோ தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் நிறைவு நம்முடைய தேவனுடையதாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் பிழைத்திருக்கும்படி நம்முடைய தேவைகளை, நமக்கு வேண்டியவைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். லாபானுடைய வீட்டிலிருந்து வந்த இவனுடைய வாழ்க்கையில எத்தனை ஆபத்து வந்தாலும் இவனுடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு வந்த பொழுது அவன் தேவனிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொண்டான். அங்கே உம்மை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆசையாய் அணைத்துக் கொண்டார்கள். எனக்கு முன்பாக வருகிறதே இவைகள் எல்லாம் யாருக்காக என்று கேட்டால் அது உமக்காக தான், உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஐ ஹாவ் எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறதே. தேவன் தந்த அங்க புத்திர சுவிகாரம் எங்கே? தேவன் தந்த அந்த சேஷ்டபுத்திர பாகம் எங்கே? அதை இழந்ததை குறித்து ஏசாவுக்கு எந்த விதமான உணர்வோ வருத்தமோ இல்லை. ஏனென்றால் எழுத்தின்படியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவர்கள் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு தின்று தங்களுக்கு மீதியானதை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறார்கள். இது உலகத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய காரியமாக இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மனிதனுக்கு எதிரான தேவனுடைய சத்தம் என்ன? மூடனே, இன்று உன் ஆத்துமா, இன்று நீ மறுப்பாயானால் உன் நிலவரம் என்ன? ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது. காதருந்த ஊசியும் வாராதே கானகத்தே என்ற பாட்டு தமிழ்ல இருக்கிறது. காதருந்த ஊசியை கூட நீ காட்டுக்கு கானகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீ சாகும் பொழுது அதையும் எடுத்து செல்ல முடியாது. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் அங்கேயே இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் என்ன? ஒரு மனிதன் ஒரு பொக்கிஷத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து அந்த பொக்கிஷத்தை, அந்த நிலத்தை வாங்கி அந்த பொக்கிஷத்தை அடைந்து கொண்டான். ஓமை சொல்றார் இயேசு. ஒரு மனிதன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து அந்த பொக்கிஷத்தை, பூமிக்கு அடியில் ஒரு பொக்கிஷத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து அந்த பூமியை வாங்கி அந்த பொக்கிஷத்தை தன்னுடையதாக்கி கொண்டான். இந்த பொக்கிஷம் என்ன? இந்த பொக்கிஷம் கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு வியாபாரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விலையேற பெற்ற ஒரு முத்தை அவர் விலைக்கு வாங்கினார். இந்த விலைக்கு வாங்கப்பட்ட முத்து என்ன? மனவாட்டியாகிய சபை. விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது என்ன? கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே விலையேற பெற்றவர்களாக நம்மை அவர் தெரிந்து கொண்டு தம்முடைய சபையை விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். நாம் அவருக்காக எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து நம்மை பெற்றுக்கொண்டார். விலைக்கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகள், நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியர், நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி என்ற 3 பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய அன்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும். நம் எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே அவர் எல்லாவற்றையும் இழந்து தாழ்த்தி வந்ததன் காரணம் என்ன? நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இங்கே ஏசா எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல தேவன் இருக்கிறார். யாக்கோபுக்கு அவனுடைய எல்லாம் தேவன்தான், யாக்கோபுடைய எல்லாம் தேவன்தான் என்ற இடத்துல இருக்கிறார். இஸ் த ப்ரொவைடர். யாக்கோபுக்கு ஈசாக்கின் சர்வ வல்லவர் அவனோடு இருக்கிறார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவனோடு இருக்கிறார். ஆபிரகாமின் சர்வ வல்லவர் அவனோடு இருக்கிறார். அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார் என்ற இடத்தில் தான் இருக்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள்ல 8 வாசிங்களேன். ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. வாசிங்க 9. நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து
நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நான் உன்னை வெறுத்து விடவில்லை. வாசிங்க பத்தியம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதியின் வலது கரம் என்பது கிறிஸ்து, மேசியா. மேசியாவின் வாக்குத்தத்தம் இஸ்ரவேலில் நிறைவேறும்படியாக இருக்கிறது. அவருடைய இஸ்ரவேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. அவனை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவர் கொண்டு வருவார் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன், அவர் அவர்களை தள்ளவில்லை. நம்மையே தெரிந்து கொண்டிருக்கிறாரே. பிரஜாதிகளாகிய நம்மை கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவனுடைய அன்பு அவ்வளவு அலாதியாக நமக்கு இருக்கிறது, அளவிட முடியாத இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சகாயம் குன்றுகளில் இருந்தும் மலைகளில் இருந்தும் வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்க இருக்கிறது? அவர்களுடைய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய தேவன் நம்மை மீட்கும்படியாக வருகிறார். நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய இயலாமையிலே நாம் தேவனை பற்றி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, ஒரு நாளும் நம்முடைய பலத்தின் மேல் நாம் சாரக்கூடாது, நம்முடைய அறிவின் மேல் நாம் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்முடைய திறமையின் மேல் சார்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய எல் ஷடாய், நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய தாயின் உள்ளம் கொண்ட தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய சகாயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பண்ணி அவனை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் அவனுடைய மகளை அங்கே சீகேம் கொண்டு போனதின் நோக்கம் என்ன? ஏன் கொண்டு போனான்? ஏன் பாதுகாப்பு அங்கே இல்லை? அவள் போனால் ஒரு நோக்கத்தில் அவன் கொண்டு போய்விட்டான். ஏன் பாதுகாக்கப்படவில்லை என்றால் இவன் தேவன் சொன்ன இடத்தில் இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு போகணும் சொன்னா இங்க வழியில இவரு இங்க ஏன் கூடாரம் போடணும்? சுக்கோத்து தானே அது. சுக்கோத்து சுகபோகமான ஜீவியம். என் மந்தைக்கு மேய்ச்சல் இருக்கிறது, என் பிள்ளைகள் இங்கே பக்கத்தில் கலாச்சாரம் மிகுந்த ஒரு பட்டணம் இருக்கிறது, மந்தைக்கு மேய்ச்சல் இருக்கிறது, இங்கே தங்கி இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஆனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாவிட்டால் உனக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளணும். சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா 2 குமாரர் எழும்பி கொலைபாதகராய் போனார்கள். சிமியோன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. சிமியோனுடைய பேச்சு யோக்கியமான பேச்சு. சிமியோனுடைய கிரியை கூட பார்க்கும்போது யோக்கியமாகவே தெரியும். எங்கள் சகோதரியை வேசியை போல எண்ணலாமா? எவ்வளவு கரெக்டா இருக்குது பேச்சு. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கும். கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. கிரியை செய்ய வேண்டும். பெரிய சத்தியங்களை நாம் பேசலாம், அவைகள் கை கொள்ளப்படாவிட்டால் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் குமாரனாகிய தீமோத்தேயே, சபைக்கு நீ முன்மாதிரியாக இரு, மந்தைக்கு முன்மாதிரியாயிரு. தாழ்மையை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம், சுபாவங்களை பேசுகிறோம். தாழ்மை, சமாதானம், சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ மந்தைக்கு முன்மாதிரியாயிரு. மந்தைக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய மேய்ப்பர்களை தான் தேவன் விரும்புகிறார். அவர்களை தான் மந்தைக்கு அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இவர்கள் மாறி போகிறார்கள், கூலிக்கு போய்விடுகிறார்கள். 10ஆம் அதிகாரம் யோவான்ல வாசித்தால் அவர்கள் வாசல் வழியாக வராமல் வேறு வழியாய் வந்தவர்கள் கள்ளர்கள். அவர்கள் மந்தைக்காக தங்கள் ஜீவனை வைக்க முடியாது.
வாசல் வழியாய் வருகிறவரே மெய்ப்பனாகவும் மந்தைக்கு அவர் தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்க வழியாய் வருகிறவர்கள் திருடரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், கொல்லவும் கொள்ளையடிக்கவும் அவர்கள் வருகிறார்கள் என்று மந்தையை குறித்து அவர் எழுதுகிறார். பவுலும் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ மந்தைக்கு மாதிரியாயிரு, மந்தைக்கு மாதிரியாக இரு. உன் நடக்கையிலும் உன் பேச்சிலும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீ வேதத்தை வாசிக்கிறதிலும் அதை தியானிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் எல்லாவற்றிலும் நீ மந்தைக்கு முன்மாதிரியாக இரு. தேவனை நேசிக்கிறதிலே, தேவனை பற்றி கொள்ளுகிறதிலே, தேவனை நாம் விசுவாசித்து அசையாமல் இருக்கிறதிலே நாம் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் அதுக்கு மாதிரியாக இருந்தவர்கள் தான் இங்கே முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குறைபாடுகளும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து நமக்கு போதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகாயம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், நம்முடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பூமியிலே அல்ல, நம்முடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இந்த யாக்கோபை, இந்த இஸ்ரவேலை தேவன் பாதுகாக்கிறதிலே அவர் உத்தமமாக அவர்களை நடத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லாபான் இடத்திலிருந்து தப்பி வந்தார்கள். லாபானை நான் உலகத்துக்கு சொன்னேன். லாபான் அவனை எவ்வளவோ ஏமாற்றினாலும் அங்கிருந்து யாக்கோபு வந்து தன்னை தப்புவித்துக் கொண்டாலும் இந்த யாக்கோபின் சந்ததி பின்னொரு நாளிலே எகிப்துக்குள்ளே போய் சிக்கினார்கள். எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகும் வரைக்கும் நீங்கள் உன் சந்ததி அங்கே எகிப்திலே அடிமையாக இருக்கும். ஏன் எமோரியருடைய அக்கிரமத்துக்கு இவங்க போய் இருக்கணும் அப்படின்னா 70 பேர் உள்ளே போனார்கள். 70 பேரை தேவன் காக்கும்படியாக விரும்பினார். 70 என்பது எப்படிப்பட்ட எண்ணிக்கை என்று கடந்த காலத்திலே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து 70 பேரை தான் 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்பினார். இங்க எகிப்துக்கு போனவர்கள் 70 பேர் உள்ளே போகிறார்கள். இஸ்ரவேல் 70 வருஷம் அடிமையாக இருந்தது. இந்த 70 பேர் போய் அங்கே காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரம் மிகுந்த இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தால் இந்த 70 பேர் பாதுகாப்பாக வாழ முடியாது என்பதற்காக தான் எகிப்துக்கு கொண்டு போனார். தானியம் குறைவுபட்ட போது எகிப்திலே தானியம் கொண்டுபடி போனார்கள். அங்கே யோசேப்பை தேவன் முன்னதாகவே அனுப்பியிருந்தார். 105ஆம் சங்கீதத்திலே ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார். அங்கே அப்பம் என்னும் ஆதரவுக்குள் உடைக்கப்பட்ட போது அவர் எகிப்திலே போய் தஞ்சம் அடையும்படியாக ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார். அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருந்தது, இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்னது அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரைக்கும் அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனை அவன் பற்றி கொண்டான். யோசேப்புடைய வாழ்க்கையில நேரடியாக ஒரு தெய்வீக இடைப்பாடு உண்டானதாக எங்கும் எழுதப்படவில்லை. அந்த சொப்பனம், அந்த தரிசனம் தவிர நேரடியாக தேவன் எங்கும் அவனோடு இடைப்பட்டதாக எழுதப்படவே இல்லை. ஆனால் அந்த சொப்பனத்தையும் அந்த தரிசனத்தையும் காத்து நடக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற இடத்திலே அவன் ஜாக்கிரதையாக வாழ்ந்தான் என்பதை தான் 105ஆம் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டான். தேவனுடைய வசனம் அவனை புடமுடியக்கூடிய இடத்திலே அவன் அதற்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம் செய்யும்படியாக அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். அவனை யார் கேட்க முடியும்? அங்கே போத்திபாரின் வீட்டிலே அங்கே யார் அவனை கேட்க முடியும்? எப்பொழுதும் தேவன் காண்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறார். எபினேசர், அவர் நம்மோடு அவர் இருக்கக்கூடிய தேவன். இம்மானுவேல், நம்மோடு அவர் எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முகம், சாவை எடுத்துடணும். சமூகம் எபிரேயத்தில் பெனே என்றுதான் போட்டிருக்கிறது. அப்ப அவருடைய முகத்துக்கு எப்பொழுதும் அவன் விலகவில்லை. அவருடைய முகத்தை எப்பொழுதும் தனக்கு முன்பாக அவருடைய சமூகத்தை அவன் காத்து கொண்டவனாக யோசிப்பிருக்கிறான். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் தாவீது. அப்ப நம்முடைய சகாயம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். தேவ சமூகம் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும்.
தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபை அவர் சிருஷ்டித்து இஸ்ரவேலாக உருவாக்கி அவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். தேவன் சிருஷ்டித்தார், தேவன் உருவாக்குகிறார், தேவன் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பை அவர் சிருஷ்டித்தார். யோசேப்பை அவர் அந்த மரணக்குழியிலும் போத்திபாரின் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் அவனை உருவாக்கினார், அவனை மகிமைப்படுத்தினார். தாவீதை தேவன் சிருஷ்டித்தார். தாவீதை அவர் உருவாக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய வீட்டிலே அவன் அற்பமாக எண்ணப்பட்டான், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான், நன்மை செய்தாலும் சவுலினால் அவன் பகைக்கப்பட்டான். அப்படி உருவாக்கப்பட்ட அவனை மகிமையான இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். நம்மை அவர் மகிமைப்படுத்துவது நிச்சயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனித சகாயம் எல்லாம் வீண். நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்பது குறைவு. நாம் தேவ அன்பை பற்றி கொள்வோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது. இந்த குறைவு என்பது எது? நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. நமக்கு பெரிய ஐடியாலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம தூக்கி குப்பையில போட்டாதான் நம்ம உருப்பட முடியும். தேவன் முன்குறித்த சபை என்பது குத்துவிளக்காக இருக்கிறது. அந்த குத்துவிளக்கிலே அது முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டது. பசு பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட்ட அந்த குத்துவிளக்கிலே மண்ணும் இல்லை, மரமும் இல்லை. ஒரு பெரிய வீட்டிலே மண்ணும் மரமுமான பாத்திரமும் இருக்கிறது, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் இருக்கிறது. மண்ணு மரம்னா ஏதோ அது இருந்துட்டு போகுது அந்த வீட்டில் அப்படின்னு விடக்கூடாது. அதை நீக்க வேண்டும். நீயோ அவைகளை விட்டு ஓடு, நீயோ அவைகளை விட்டு பிரித்துக்கொள். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது நீயோ பண ஆசையை விட்டு ஓடு. உலகம், பண ஆசை, அழகு இதெல்லாம் வீண், அதை விட்டு ஓடு. அழகுக்கு ஓடாத, அதை விட்டுட்டு ஓடு அப்படிங்கிற. அழகுக்கு ஓடக்கூடாது, அதை விட்டுட்டு ஓடணுங்கிற. அதை ஆசையை விட்டு விட்டு ஓடு. அங்கே ஒரு பெரிய வீட்டிலே மண்ணும் மரமும் இருக்கிறது, பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது. பொன் வெள்ளி என்பது யாருக்குரியது? பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அதை ஆலயத்திலே கொண்டு வாங்கள். நான் என்ன? அது எஜமானுக்கு உகந்த பாத்திரம், அது எஜமானுக்கு பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரம். மண் மரம் என்றால் என்ன? மண் என்பது மனுஷீகம், மரம் என்பது மாம்சீகம். மண் என்பது மனுஷீகம், மரம் என்பது மாம்சீகம். இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சபை என்பது குத்து விளக்காக இருக்கிறது. அதற்கு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்களாக இருக்கிறார்கள். நீங்க அந்த மெனோராவை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாதம் இருக்கிறது, அந்த பாதம் கிறிஸ்து. அதுக்கு ஒரு நடுத்தண்டு இருக்கிறது, அந்த நடுத்தண்டு அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில் சொல்லும்போது மூளைக்கல் கிறிஸ்து, அஸ்திபாரம் அங்கே மூளைக்கல் கிறிஸ்துவாக இருக்கிறார், அஸ்திபாரம் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். இது சபை கட்டப்படுகிறது. இங்கே ஊழியம் எப்படி அமைக்கப்படுகிறது? அதன் பாதம் கிறிஸ்து, நடுத்தண்டு அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். முதலாவது என்ன இருக்குது? போதகர். இந்த 3க்கு தான் நம்பர் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே தேவனானவர் சபையிலே ஊழியங்களை அவர் ஏற்படுத்துகிறார். எப்படி? முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு ஊழியங்களையும், பின்பு ஆளுகைகளையும், பின்பு பற்பல பாஷைகள். எல்லாத்துக்கும் பின்பு தான் போட்டிருக்கு. அற்புதம், குணமாக்கும் வரம், ஊழியம், ஆளுகை, பற்பல பாஷை. இந்த அஞ்சும் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து மெயின் டிஷ் ஆக்கக்கூடாது. தட்டு ஃபுல்லா குழம்பு ஊற்றி எப்படி சாப்பிடுவீங்க? அற்புதம் அடையாளம் செய்யக்கூடியது சபை வளருவதற்காக, ஊழியம் இயங்குவதற்காக. அற்புத அடையாளம் செய்யறதையே ஊழியமாக்க கூடாது. அப்படி ஒரு ஒழுங்கு வேதத்திலே இல்லை. இதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை. இந்த குத்து விளக்கிலே இந்த நடுத்தண்டை சார்ந்து இந்த 6 ஊழியங்களும் இயங்க வேண்டும்.
உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டதை நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி என்பவர்கள் நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போதகர் மூலமாக ஒரு புரிதலுக்கு சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதை கொண்டு ஊழியங்கள் இயங்க வேண்டுமே தவிர நம்ம ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு நூதனமா போகக்கூடாது. நூதனமானவைகளை பேசவும் நூதனமானவைகளை கேட்கவும் கூடியவர்கள் அங்கே ஏத்தன்ஸ் பட்டணத்தில் இருக்கிறாங்க. பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மேடைக்கு முன்பாக பவுல் பேசுகிறார். அங்கே கிரேக்கர்கள், அங்கே ரோமர்களுடைய ஆட்சியிலே கிரேக்கர்களுடைய அங்கே தாக்கம் மிகவும் பெருகி இருந்தது. கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்பக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் படித்து அவர்கள் பேசக்கூடிய இடத்துல இருப்பார்கள். படித்து பேசு, நீயும் வேண்டுமென்றால் படித்து பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவர்கள் உணர்ந்து வாழ்ந்து அதை அனுபவமாக உபதேசத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரியவைகளையும் நாம் படித்து பேசலாம் என்று நினைத்தால் அது சரியாக போய் முடியாது. அதை நாம் ஜீவியமாக்க வேண்டும். நாங்க படிச்சு பேசுறோம், நீங்களும் படிச்சு பேசுங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வராது. இது நாம் தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் கேட்கக்கூடிய உபதேசங்களை கை கொண்டு வாழக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இந்த ஊழியத்திலே ஒரு மண்ணோ ஒரு மரமோ இங்கே கிரியை செய்ய முடியாது. உங்கள் மாம்சமோ உங்கள் மனுஷீகமோ மாம்சீகமோ இங்கே கிரியைக்கு ஏற்றது அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனுஷீகத்தையும் நம்முடைய மாம்சீகத்தையும் நாம் புறந்தள்ளினால்தான் நாம் பொன்னாக வெள்ளியாக விளங்க முடியும். இந்த பொன்னும் வெள்ளியும் கர்த்தருக்குரியது, அதை ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும். அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை தவறாக கையாளக்கூடாது. ஆலயத்தின் பாத்திரங்களை தன்னுடைய சுய இச்சைக்காக துஷ்பிரயோகம் பண்ணினான் பாபிலோனின் ராஜா. அப்பொழுது ஒரு கை தோண்டி அந்த செவுத்திலே எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உபாசின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். அன்று ராத்திரியிலேயே அவன் வெட்டப்பட்டு போனான். அவன் கால்கள் நடுங்கினது, இடுப்பு திடனற்றது, அவன் கட்டிலே விழுந்தான், அவன் தலை வெட்டப்பட்டது. 4 படி நியாயத்தீர்ப்பு மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 4 படி நியாயத்தீர்ப்பு தான் தேவதூதனுக்கு வைக்கப்பட்டது. தேவதூதன் உன்னதத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். இப்பொழுது வானத்திலே இருக்கிறான். அவன் இந்த வானத்தை ஆளக்கூடிய இடத்திலே அவனுடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து கீழே தள்ளுவார். பூமி அவனால் துன்பப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக அவனை நியாயம் தீர்த்து அவனை அக்கினி கடலிலே போடுவார் என்பதாக அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு. ஆனால் மனிதனுக்கு நியாய தீர்ப்பு எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? ரோமர் 1 அதிகாரம் 20 துவக்கி நீங்கள் பார்த்தால் தேவனுடைய காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகளை சிருஷ்டிகள் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மிருகத்தை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற இடத்திலே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் தேவனை அவர்கள் அறிந்தும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. அதனாலே அவருடைய இருதயங்கள் இருளடைந்தது. முதற்படி. 2வது, அவளை அங்கே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தம் இன்பமாக இருக்கிறது. அந்த பன்றி தவிடு கிடைத்திருந்தா அவன் என்னைக்காவது திரும்பி இருப்பானா? ஒரு பெரிய சீமானுடைய மகன் பன்றி தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்பது உலக சிநேகம், உலக விருப்பம், உலகத்தின் இச்சை. உலகம் கண்ணிலே மயக்கத்தை உண்டாக்குகிறது. அது கிடைத்திருந்தால் அவன் திரும்பி இருக்க மாட்டான். பண்டித்தோடும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது அவன் மனம் தெளிகிறது. என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் வேலைக்காரர் பூர்த்தியா சாப்பிட்றாங்களே, ஒன்று நான் செய்வேன் தீர்மானம் பண்ணுகிறான். எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனிடத்தில் வந்தான். என் மகன் செத்தானே, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். அவனை அலங்கரித்து அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டார் தகப்பன். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நம் இந்த உலகம் என்ற இடத்திலிருந்து நம்மை வேறு பிரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை செய்யக்கூடிய இடத்தில் நாம் வந்து சேர முடியும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துக்குரியவைகள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவினுடைய அன்பு இல்லை, இருக்க முடியாது. அப்படி வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை நாம் செவ்வையாக தேவனிடத்தில் அனுப்ப வேண்டும், நடத்த வேண்டும். நடத்திப்பு செவ்வையாக தேவனுடைய இடத்தில் நடத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். மோசேக்கு ஒரு கவலை இருக்குது.
நான் மரித்த பின்பு இவர்களை யார் நடத்துவா? நான் இருக்கும் பொழுதே இவர்களுக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படி ஒரு புருஷனை ஏற்படுத்தும். A set man is set. Joshua is ready. யோசுவாவை ஏற்படுத்தி அதை நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறான். யோசுவா இருந்த வரைக்கும் அந்த மூப்பர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்று யோசுவாவின் புஸ்தகத்தில் கடைசியில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நியாயாதிபதி காலத்தில் திரும்ப பின்விலகி போனார்கள், வழிவிலகி போனார்கள். மலைகளில் ஒன்று அங்கே ஏன் ரெண்டாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக பார்க்கிறவரு திரும்ப ஏன் ரெண்டாவது வசனத்துல தேவனிடத்திலிருந்து வருகிறது ஏனோ? அன்றைக்கு மலைகளை நோக்கி இஸ்ரவேலர்கள் போய்விட்டார்கள். மலைகளிலே விக்கிரகாராதனை செய்யக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இருந்தது. அதில் வலுவி போனார்கள் இஸ்ரவேலர்கள். எப்படி வலுவி போறாங்க? ஜீவனுள்ள தேவனை அறிந்த பின்பும் அதிலே வலுவி போகக்கூடிய வழக்கம் அவர்களுக்கு எப்படி வருகிறது? என்னாகம 22 அங்கே உபாகமும் 33 ஒன்றாஜாக்கள் 12 இவர்கள் இதையே செய்தார்கள். எதை? விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனார்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் புறந்தள்ளினார்கள். எருசலேமுக்கு போகிறது வருத்தம். கடின உபதேசங்களிலே நம்முடைய ஜீவியத்தை கட்டுவது வருத்தம். எங்க இருக்கலாம்? where truth is compromised. இல்லையா? அங்க ரொம்ப சீக்கிரம் ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம், வாழ்ந்துடலாம், போயிடலாம், போய் சேர முடியாது. இல்லையா? 6.5 லட்சம் பேரை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களில் அநேகமானவர்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கவில்லை. உட்கார்ந்தார்கள், எழுந்தார்கள், விளையாடினார்கள். இல்லையா? அப்படிதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலே நாம் வாழக்கூடிய இடத்திலே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சோர்வுகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே நாம் பலனற்று இருக்கும் பொழுது நாம் சுயபலத்தையோ சுய அறிவையோ மனிதர்களையோ உலகத்தையோ சகாயத்துக்கு நாம் தேடி போனால் வெட்கப்பட்டு போவது நிச்சயம். நம்முடைய சகாயம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? நாம் எதற்காக ரட்சிப்பிலே நடத்தப்பட்டிருக்கிறோம்? எதற்காக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவன் மேல் நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். அவர் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அன்பின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த இவ்வளவு வருடங்கள் தேவன் நம்மை ஜெயமாய் நடத்தி இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரு குறையும் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் தந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஒத்தாசையின் பர்வதமாகிய சியோன் பர்வதத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய அன்பின் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சகாயம் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இந்நாள் வரையும் நடத்தினவர் எபினேசர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக நம்முடைய மனவாளனாக எப்போதும் நம் கூட இருக்கிறார் என்ற மனமகிழ்ச்சியினால் நிறைந்திருப்போம். அவரையே பற்றிக் கொள்வோம், அவரையே சார்ந்து கொள்வோம். நம்முடைய சுயபலத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம். நம் மனிதர்களை நாம் சார்ந்து கொள்ள வேண்டாம். உலக சகாயத்துக்கு நாம் போக வேண்டாம். நம்முடைய அறிவு, நம்முடைய பலன், நம்முடைய திறமை என்பவைகளின் மேல் நாம் சார்ந்து இருக்க வேண்டாம். தேவனையே சார்ந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.